சிவாய நம. குருவாழ்க, குருவே துணை. எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். நாம் இப்போ பூண்டி மகானோட சரிதத்தை சிந்திக்க இருக்கிறோம். போன பதிவில் சுவாமி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக மக்கள் நினைத்தாங்க. 2 நாள் வெள்ளம் வடிய தொடங்குது. சுவாமிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது சுவாமிகள் இயல்பாக ஒரே இடத்துல அந்த ஆற்றில் மையப்பகுதியில் அமர்ற அந்த பழக்கம் கொண்ட சுவாமிகளை போய் அந்த இடத்துல போய் தேடுறாங்க. தேடும்போது சுவாமிகளோட அந்த ஜடாமுடி தட்டுப்படுது மண்ணில். உடனே அந்த மண்ணை அப்புறப்படுத்தி மக்கள் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம் கொள்கிறாங்க. சுவாமிகள் அப்போதான் தூங்கி எழுந்த மாதிரி உடனே விழிக்கிறாரு. இதை கண்ட மக்கள் ஆனந்தம் கொள்கிறாங்க. அதனால் வரையும் சுவாமிகளை அழுக்கு சுவாமி, மூட்டை சுவாமி இப்படி அழைத்த மக்கள் அன்றிலிருந்து அவர் ஆட்டு சுவாமிகள் என்ற அந்த திருநாம சொல்லி அழைக்க ஆரம்பித்தாங்க. அங்கிருந்து சுவாமிகளை மீட்டு ஆற்றங்கரைக்கு அழைத்து சுவாமிகளுக்கு பந்தல் அமைத்து அங்கே குடமாக பால் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள் சுவாமிகளை. அதனால் வரலையும் சுவாமிகளை மனம் பாதித்தவர், மனநோயாளி, பித்து பிடித்தவர் என்று நினைத்த மக்கள் இவர் பெரிய மகான் சித்த புருஷர் என தெரிய வர இது காட்டுத்தீ போல எல்லா ஊர்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. அப்படி சுவாமிகளை தரிசனம் செய்ய சென்னையிலிருந்து ஒரு அம்மையார் இரவு நேரத்தில் கிளம்பி இரவு நேரத்தில் அலையிறாங்க. போலூர் அலையிறாங்க. போலூர்லேருந்து பேருந்து இல்லாதனால போலூரில் பேருந்து நிலையத்தில் காத்திருக்காங்க. அதை அறிந்த சில கயவர்கள், கல்வர்கள் அந்த அம்மாவுடைய அணிந்திருந்த நகைக்கு ஆசைப்பட்டு அந்த அம்மாவை கத்தியை காட்டி மிரட்டி தான் அந்த அம்மையார் அணிந்திருந்த அந்த நகைகளை பறிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா ரொம்ப மனம் உடைஞ்சி பூண்டி மகனை பார்க்கறதுக்கு வராங்க. கலசப்பாக்கம் பார்க்கறதுக்கு வராங்க. கலசப்பாக்கத்தில் அந்த மாதிரி பார்க்க வரும்போது சுவாமிகள் இந்த விஷயத்தை அறிந்து தன ஞான திருஷ்டியில் கலசப்பாக்கத்தில் ஒரு அன்பரோட பெயரை சொல்லி அவர்கிட்ட ஒரு இரும்பு துண்டு வாங்கிட்டு வர சொல்லி அந்த அம்மாவை அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா போய் அந்த இரும்பு வேலை செய்யும் அந்த நபரிடம் போய் அந்த இரும்பு வாங்கிட்டு இரும்பு துண்டு வாங்கிட்டு பூண்டி மகான் கிட்ட கொடுக்குறாங்க. சுவாமிகள் தன் கையால் தடவி தன்னுடைய நேத்திர தீட்சையால் அந்த இரும்பை பார்க்குறாரு. அந்த இரும்பு துண்டை அது தங்கமாகுது. இதை மறைந்திருந்த பார்த்திருந்த சில கயவர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு இந்த தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மிகவும் சோகத்தில் அந்த அம்மா பூண்டி மகானுடைய அந்த ஆசிரியரை பெற்று சென்னை போய் சேர்ந்தாங்க. இந்த கயவர்கள் என்ன பண்ணுறாங்க, சுவாமிகளை இரவு நேரத்தில் அதேக்காக அவரோட நண்பர்களுடைய சேர்ந்து தூக்கி மாட்டு வண்டியில் அமர்த்துறாங்க. அமர்த்தி காட்டுக்கு கொண்டு சொல்கிறாங்க. ஒரு சிறிய வனத்துக்கு கொண்டு சொல்கிறாங்க. காப்புக்காட்டுக்கு கூட்டு சென்று சாமிகளை துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க. அடித்து எங்களுக்கு தங்கம் செய்கிற அந்த வித்தையை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகளை அடிக்கிறாங்க. சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, மனம் பழுத்தால் தங்கம் இல்லையே வாழ்க்கையே பங்கம் பண்றாரு. அப்பயும் அடிக்கிறாங்க. 2-3 அடிகள் அடிக்க பிறகு அந்த சிறிய வனத்தில் புலியோட உருமல் சத்தம் கேட்குது, மயிலோட அகவல் சத்தம் கேட்குது. புலி நெருங்கி வர அந்த சத்தம் அதிகமாக கேட்க இந்த கயவர்கள் என்ன பண்ணுறாங்க, சுவாமிகளை அங்கேயே விட்டுட்டு தெளிச்சு ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சுவாமியை எங்கேருந்து தூக்கிட்டு போனாங்களோ அதே இடத்த நெருங்குறாங்க. சுவாமி பார்த்தா அந்த இடத்துல அமர்ந்திருக்காரு. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. இவர் சித்து விளையாடுறாரு, இவரை விடக்கூடாது, இவரை தீர்த்து கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அந்த தவறான முடிவுக்கு போகிறாங்க.
சுவாமிகள் வந்து கலசப்பாக்கம் மாட்டுல இரவு நேரத்தை போய் பார்க்குறாங்க சுவாமிகளை. அந்த ஆட்டு மணலில் சுவாமிகளை வந்து தலை வேறா கால் வேறா பார்த்த அந்த கையவர்களுக்கு என்ன வந்து நடந்தது, சுவாமிகள் எப்படி வந்தார் என்ற போன்ற விவரங்களை வந்து அடுத்த ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அடியேன் சீனிவாசன், மகாஜர்பேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம்.